ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 days பிஃபோர் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு மேசிவான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கோல்டுடைய ப்ரைஸு, ஸோ கோல்டு வந்து இன்னும் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டுங்கிறது இப்போ ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னா கோல்டோட பர் கிராமுக்கு வந்து 7,000 சம்திங் இருந்துச்சு. இப்போது அதோடைய விலை 11,400 பக்கமாக நெருங்கிருச்சு. ஸோ கோல்டுடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது எதனால் அப்படின்னுங்கிறத போன வீடியோலேயே பேசியிருந்தோம். லைக் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து கோல்டை அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ஸோடைய மதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக கோல்டை வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இந்த கோல்டுடைய ப்ரைஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்து ஜெயந்திலால் சலானி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம தங்க நகை தமிழ்நாட்டில் அந்த தங்க நகை உறுப்பினர்கள் இருக்காங்களா அந்த சங்கத்துடைய தலைவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோல்டுடைய ப்ரைஸ் டபுள் த ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வாங்குறது நல்லது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் இதை யோசிக்கிறதுங்கிறது முன்னாடியே யோசிச்சுருக்கணும். ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹைக் ஆக போகுதுங்கிறத நீங்கள் முன்னாடி யோசிச்சு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இப்போயே வாங்கிருங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஒரு பவுன் அதாவது ஒரு சவரனுடைய விலை வந்து இப்போ 91,000 நெருங்கிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இது வந்து டபுள் த ரேட் ஆகும். இப்போ அடுத்து வந்து இன்னும் 3 monthsலேயோ 4 monthsலேயோ டபுள் த ரேட்டுக்கான இது வந்து அதிகமாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கோல்டுடைய டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கோல்டு வந்து இப்போது நெக்ஸ்ட்டு 2026 அந்த இதில் அந்த இயரில் பார்த்திங்கன்னா மேபி ஒரு வருஷத்தில் நிறைய பர்சன்டேஜ் ஏறினதுக்கும் இப்போ நெக்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டபுள் த ரேட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கோல்டு நம்மளால், அதாவது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு புவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், கோல்டை எண்ணி கூட பார்க்க முடியாத நிலமையில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணணும், என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் பை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போய் கோல்டு பை பண்ணிடுங்க. ஸோ இதோடைய விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குறைஞ்சாலும் அதிகபட்சம் ஒரு 100, 150 அவ்வளோதான் குறையுமே தவிர அதிகபட்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 5,000, 10,000 குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ டிமாண்ட் அந்த அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஜிட்டல் கோல்டு லைக் ரெகுலராக டெய்லி சேமிப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து மேக்ஸிமம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் திங், அந்த கோல்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து கோல்டில் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோடைய விலை வந்து கூடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு இயர்க்குள்ளே இதோடைய விலை வந்து கண்டிப்பாக டபுள் ஆகும். ஸோ சீக்கிரமாக போய் பை பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட வரேன். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சிவராம் சைனிங் ஆஃப்.